மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மருத்துவ அணி இன்று சென்னையில் இந்த மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று ஆவடியில் இன்று 3 நகரில் இன்று மிக பிரம்மாண்டமான ஒரு இலவச மருத்துவ முகாமினை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நம்மளுடைய கழகத்தின் அவைத்தலைவர் திரு தமிழ் மகன் உசேன் அவர்களும், இந்த பகுதியின் மாவட்ட கழக செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் அலெக்சாண்டர் அவர்களும் தலைமையேற்று இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதை முன்னிலை வைக்கக்கூடிய எங்களுடைய சிறுபான்மை அணியுடைய மாநில செயலாளர் மாமா அப்துல் ரஹீம் அவர்கள், கழக மருத்துவ அணியுடைய மாநில செயலாளர் டாக்டர் வேணுகோபால் அவர்கள், கழகத்தின் இணைச் செயலாளராக நானும், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் விஜயபாண்டியன் அவர்கள் அனைத்து நம்ம சமீபத்தில் சேர்ந்து மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர் எங்களுடைய ஏற்பாட்டில் இங்கு கழகத்தின் மருத்துவ அணியை சார்ந்த இணைச் செயலாளர்கள் டாக்டர் ராமசாமி அவர்களும், டாக்டர் அபரூபா மேடம் அவர்களும், இங்கு டாக்டர் பாலாஜிநாதன் திருவள்ளூருடைய மருத்துவ அணிய மாவட்ட செயலாளர் அவர்களும் இங்கு வந்து மக்களுக்கு இந்த சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இங்கு வந்து 1000த்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு இன்று இந்த புயலில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சையை இன்று வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய புரட்சி தமிழர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப தொடர்ச்சியாக இன்னும் பல மருத்துவமனைகளை நடத்த ஆவடி மாநகர சார்பில் இப்போ வந்து வெள்ளம் மற்றும் மழைக்கு அப்புறம் எந்தவித மருத்துவ முகாமும் நடைபெறவில்லை. இப்ப இந்த மிக்ஜாம் புயலுக்கு பிறகு கூட இந்த விடிய திமுக அரசு ஒரு விளம்பர அரசாக இந்த அமைச்சர் அங்கங்க போய் வந்து போட்டோ ஷூட்டிங் மட்டும் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்று ஆணித்தரமாக 500 வீடுகளுக்கு ஒரு மருத்துவம் நடத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த விடிய அரசு வந்து களத்தில் இறங்காதனால அதிமுக மருத்துவமனை இன்னைக்கு இறங்கி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட வந்து திமுக மருத்துவமனை பல்வேறு இடங்களில் மருத்துவம் நடத்தும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கான அறிகுறியே எங்கும் தெரியவில்லை. அந்த வகையில் இன்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழரோட வழியில் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை